தஅவத்துல் வாலிதி அலா வலதிஹி, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவா, லா ஷக்க ஃபீஹின், சந்தேகமே கிடையாது, கண்டிப்பாக இது கபூலாகும். அதனால நம்ம தாய் தகப்பன்ட்ட துவா வாங்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும், பதுவா வாங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மள நிறைய பேரை பாருங்களேன், தாய் தகப்பனுக்கு வயசாயிடுச்சுங்க, வயசானதுக்கு பிறகு தண்டச்சோறு, நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, போய் சேர மாட்டியா, எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் நம்ம சொல்லி அவங்களை நம்ம சுமையா நினைக்கிறோம். உங்களை பறக்கத்தான் நம்ம நினைக்கிறதே இல்லை. யாரு பறக்கத்தான் நினைக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா துஆஃபாயிக்கும், உங்க வீட்டுல உள்ள தாய் தகப்பன் தாங்க உங்களுக்கு பறக்கத்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வயதான தாய் தகப்பனை பாரமாக நினைக்கிறாங்க. மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு எவ்வளவு திட்டுறாங்க, எவ்வளவு அவங்கள மனசு கஷ்டப்படுத்தி பேசுறாங்க. சில தாய் தகப்பன் நம்ம பிள்ளைகிட்ட பதில் பேசுனா நம்மளை வீட்டை விட்டு விரட்டி விடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. என்ன திட்டினாலும் அவங்க மனசு வருத்தப்படுறாங்க. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தாய் தகப்பனுடைய துவா எப்படி கபூலாகுதோ அவங்களுடைய பதுவாவும் கபூலாகிரும், பதுவாவும் கபூலாகும். நம்ம அம்மா அத்தாவை நம்ம கையேந்தி நீ உருப்பட மாட்ட விளங்க மாட்ட என்று அவங்க சாபம் விட்டாதான் பலிக்கும் கிடையாது. அவங்க மனசு நோகிற மாதிரி அவங்க மனசுல என் பிள்ளை இப்படி என்ன கஷ்டப்படுத்துறானே என்று அவர்கள் நினைத்தாலே அது பதுவா. அந்த பதுவாவே உங்க வாழ்க்கையை அழிச்சு. இப்ப தாய் தகப்பனுடைய மனசு குளிர்றபடி நம்ம நடந்துக்கணும். மனசு குளிர்ற, அவங்க நமக்கு துவா செய்யலாம்னு பிரச்சனை இல்லை, அவங்க மனசு குளிர்றபடி நம்ம நடந்துக்கிட்டான், என் பிள்ளை என்ன நல்லா பாத்துக்கான், அதுவே துவா. அந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கும். அடிப்படையிலேயே பாவமான துவாக்கள் நம்ம கேட்கக்கூடாது. நம்மள நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றோம். அடிப்படையிலேயே பாவமான துவாக்கள், அது பார்த்தா அடிப்படையில் இது ஹராமா இருக்கும், பாவமா இருக்கும். அது அல்லாஹ் இடத்துல எனக்கு தான் கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்தி, ஒரு மனிதனுடைய துவா என்பது கபூலாகும், மாலம் யதுஉ பி இஸ்மின், பாவமான துவாக்கள் அவன் கேட்டால் கபூலாகாது. அவ் கதீஅத்தி ரஹிமி, சொந்த பந்தங்களுக்கு எதிராக துவா செஞ்சா அதுவும் கபூலாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒருத்தர் துவா செய்யறாரு, யா அல்லாஹ் நான் சாராயம் குடிக்கணும் மது குடிக்கணும் எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு துவா செய்யறாருன்னு வைங்களேன், அந்த துவா என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. யா அல்லாஹ் எனக்கு ஒரு விபச்சார பெண்ணை காமி, நான் விபச்சாரம் செய்யணும் எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு துவா செய்யறாருன்னு வைங்களேன், அந்த துவா கபூலாகாது. அதுல இதெல்லாம் அடிப்படையிலேயே தப்பு. நம்மள நிறைய வாலிபர்கள், நான் லவ் பண்றேன், நான் காதலிக்கிறேன், யா அல்லாஹ் எங்க வீட்டுல ஒத்துக்கல, எங்க அம்மா வீட்லயும் ஒத்துக்கல, அவங்க வீட்லயும் ஒத்துக்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அதை மன்றாடி துவா செய்யறாங்க. அதை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இடத்துல கஷ்டப்பட்டு. ஆனா இது ஹராம், அடிப்படையிலேயே ஹராம். காதல்ன்றது இப்ப நம்ம ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசுறது பழகிறது காதலிக்கிறது அடிப்படையிலேயே தப்பு, அடிப்படையிலேயே ஹராம். இதை ஹலால் என்று நினைச்சு கொண்டு நம்ம துவா செய்யறோம் பாத்தீங்களா, யா அல்லாஹ் எங்க வீட்டுல ஒத்துக்கல அவங்க வீட்லயும் ஒத்துக்கல, எப்படியாவது இந்த பெண்ணை நான் நிக்காஹ் செய்தே ஆகணும் யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யறது அடிப்படையிலே பிழை. இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றதை தாண்டி மற்ற துவாக்களும் இதனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம நினைக்கலாம் அல்லாஹ்வினுடைய அடியார்களாக நம்ம இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நம்ம யார்கிட்ட போய் நிக்க முடியும், அல்லாஹ் ஒருத்தன்ட்ட தான் நம்ம போய் நிக்க முடியும். அவனை தவிர நமக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. நம்முடைய தேவைகளை இந்த உலகத்துல சில பேர் ஆறுதலாக இருக்கலாம், ஆனா அந்த தேவைகளுக்கு தீர்வாக யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ் ஒருவனால் தான் நம்முடைய தேவைகள் நம்முடைய கஷ்டங்களுக்கு தீர்வாக இருக்க முடியும். இப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். இன்னைக்கு நம்மள பெரும்பாலான நபர்கள் எப்படி இருக்கும்னா, துஆ என்பது நம்மள்ட்ட சுத்தமா குறைஞ்சிருது. துஆ என்பது நம்ம அதிகமாக கேட்கறது இல்லை. இப்ப அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செய்யறத அல்லாஹ் பிரியப்படுறான். அது போல அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செய்யறது என்பது ஒரு சிறந்த இபாதத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. இப்ப அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடிய மக்களாக நமக்கு இருக்கணும். இப்ப நம்மள நிறைய பேரு நமக்கு ஒரு கவலை, ஒரு கஷ்டம், ஒரு சோதனை அப்படின்னு வரும்பொழுது யார் யாருக்கெல்லாமோ போய் புலம்புறோம். நம்ம கூட உள்ள நமக்கு நம்பிக்கையானவர்கள், நம்ம கூட உள்ள நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம புலம்புறோம். அது நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்ம கஷ்டங்களை புலம்பும் போது நம்முடைய மனசுல உள்ள பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இன்னும் அவங்களும் சொல்லுவாங்க, கவலைப்படாதப்பா நான் உனக்கு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு தட்டி கொடுப்பாங்க, அல்லாஹ் இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்ம கூட உள்ளவங்க நமக்கு ஆறுதலாக தான் இருக்க முடியும். ஆனா
நம்ம பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியுமானா இருக்க முடியாது. எல்லாரும் ஆறுதல் சொல்லுவாங்க, ஆனா தீர்வும் என் பண கஷ்டத்துல இருக்கான்ப்பா, 1 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுதுப்பா, நல்லா இருக்கான்னு சொல்லுவான். ஆனா 1 லட்ச ரூபா எடுத்து பாக்கெட்ல இருந்து எடுத்துலாம் தரமாட்டான். தீர்வு நமக்கு யார்கிட்ட தான் கிடைக்கும்? அல்லாஹ்கிட்ட தான் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ துஆ என்பது நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, சிரமம் வரும் பொழுது, நம்ம ஒரு இலக்கை அடைய நம்ம நினைக்கும் பொழுது, அல்லாஹ்விடத்துல அழுது அழுது அல்லாஹ்விடத்துல மன்றாடி நம்ம துஆ செய்யும் பொழுது நமக்கு நம் மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் அது அமையும். நமக்கு ஒரு நம்முடைய மனசுல உள்ள பாரத்தை இறக்கி வச்ச மாதிரியும் ஒரு ஃபீலிங் அல்லாஹ் கொடுப்பான். அதோட நமக்கு அந்த தீர்வும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்விடத்தை நம்முடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது ஆறுதலும் கிடைக்குது, தீர்வும் நமக்கு என்ன செய்யுது? கிடைக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்றான், வஇதா ஸஅலக இபாதி. அல்லாஹ் நபியை பத்தி சொல்றான், என்னுடைய அடியார்கள் நபியே என்ன பத்தி கேட்டா அன்னி ஃபஇன்னி கரீப், நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? அடியார்களோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன். இதுக்கு தஃப்சீர் எழுதும் பொழுது எப்படி எழுதுவாங்க தெரியுமா? நம்முடைய நாடி நரம்பை விட அல்லாஹ் நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், யாராவது என்னிடத்துல துஆ செய்தா அவருடைய துஆவுக்கு நான் உடனே பதில் அளிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு வாக்குறுதி. இப்போ நமக்கு கஷ்டங்கள், கவலைகள், நமக்கு ஒரு தேவைகள் வரும் பொழுது நம்மோடு நெருங்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்துல சொல்லணும். யார் யார்கிட்டமோ நம்ம போய் புலம்புறோம், நான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளவு சிரமமா இருக்குன்னு நம்ம புலம்புறோம். ஆனா அல்லாஹ்விடத்தை நம்ம புறம்ப மறந்துடுறோம். அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்றதெல்லாம் என்ன நடக்கும்? 2 தான் நடக்கும். 2 தான். ஒண்ணு, நம்ம கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவான், வேணும்டா இவ்வளவு ஆட்டம் போட்ட நீ வேணும்னு சந்தோஷப்படுவான். 2வது, நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தானா ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு ஒரு வேலையே இல்லை, புலம்பிக்கிட்டே இருப்பானோ அப்படி நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடுவான். ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. திரும்ப 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 அல்லாஹ்விடத்துல கேட்க கேட்க அல்லாஹு தஆலா பிரியப்படுகிறான், நம்மளை நேசிக்கிறான். அல்லாஹு தஆலா வெறுக்க மாட்டான். நம்மளை எந்த மனிதர்கள் வெறுக்கிற மாதிரி அல்லாஹ் நம்மளை வெறுக்க மாட்டான். கேட்கறத பிரியப்படுறான் அல்லாஹு தஆலா. கேட்டா அல்லாஹ் கொடுக்கவும் தயாராக இருக்கிறான். துஆ செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். 3 நபர்களுடைய துஆ, 3 நபருடைய துஆ எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமின்றி அல்லாஹ்விடத்துல நிச்சயமாக கபூலாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸலாசு தஅவாத், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, சஹீஹான ஹதீஸ். ஸலாசு தஅவாத், 3 நபர்களுடைய துஆ முஸ்தஜாபாத், கண்டிப்பாக கபூலாகும். லா ஷக்க ஃபீஹின், அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது என்று சொல்றாங்க. பாருங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை பாருங்க, எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமின்றி அந்த துஆ கண்டிப்பாக கபூலாகும். முதலாவது தஅவத்துல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆ. அதாவது நமக்கு ஒரு அநீதி நடந்துட்டு, அநியாயமா நம்மள ஒருத்தர் தவறா பேசிட்டாங்க, நம்ம செய்யாத தப்ப செஞ்சோன்னு அவதூறாக சொல்லிட்டாங்க, நமக்கு அநியாயமா நம்ம சொத்தை பறிச்சுக்கிட்டாங்க, அல்லது நம்முடைய மானத்தை வாங்கிட்டாங்க. இப்படி நமக்கு ஒருத்தர் அநீதி செஞ்ச பிறகு நம்ம அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் அவனை சும்மா விடாதன்னு நம்ம சொல்லிட்டா அல்லாஹ் அவனை சும்மா விட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆவுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில எந்த ஒரு தடையும் கிடையாதான், எந்த ஒரு தடையும் கிடையாது. அவர் துஆ செய்தால் உடனே அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப யாருக்கும் நம்ம அநீதி செஞ்சிடவே கூடாது. ஒருத்தருக்கு நம்ம அநீதி செஞ்சு அவர் துஆ செய்யலாம் இல்லைங்க, அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் இவன் என்னை இப்படி பண்ணிட்டான், அவனை உருப்படாம ஆக்கிடு, அவன் விலங்க, அவன் நீ பார்த்துக்கொண்டு துஆ செய்யலாம் இல்ல. ஒருத்தருக்கு அநீதி செஞ்சு அவர் மனசால வருத்தப்பட்டார்னு வைங்களேன், அதுவே பதுவா. அந்த பதுவாவே நம்மளை சும்மா விடாது. உங்களுக்கு புரியுதா? அவர் மனசால வருத்தம், இப்படி நமக்கு துரோகம் செஞ்சுட்டானே, எவ்வளவு நம்பன இவனை, இப்படி துரோகம் செஞ்சுட்டான் என்று மனசால அவர் வருத்தப்பட்டாலே அதுவே பதுவா. அந்த பதுவாவே அல்லாஹ்விடத்துல மக்பூலாகி கபூலாகி நம்ம வாழ்க்கையே சும்மா விடாது. இப்போ அநீதி யாருக்கும் செய்யும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்துடைய நேரத்துல என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? கடைசி நேரத்துல ஹாதா லஹரி, என்னுடைய முதுகுந்தா இருக்குது, யாரையாவது நான் அடிச்சா, யாரையாவது நான் திட்டி இருந்தா, அநியாயமா திட்டி இருந்தா, அடிச்சிருந்தா என்ன அடிச்சுக்கோங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர், எவ்வளவு பெரிய நபி அவங்க, அவங்களுடைய அந்தஸ்து என்ன? ஹாதா இயர்லி, என்னுடைய மானம் இந்தா இருக்கு, யாரையாவது நான் அநியாயமா திட்டி இருக்கனா, யாரையாவது நான் அநியாயமா அவருடைய மானத்தை நான் வாங்கியிருக்கனா, என்னுடைய மானத்தை வாங்கி கொள்ளுங்கள், என்னை திட்டிக் கொள்ளுங்கள் என்று சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா, நான் மௌத்தாகும் பொழுது யாருக்கும் அநீதி செய்த நிலையில் மௌத்தாகிற கூடாது என்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இருந்திருக்காங்க. இப்ப அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். லா ஷக்க ஃபீஹின், அதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் 2வதாக சொன்னாங்க, தஅவத்துல் முசாஃபிர், பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணியினுடைய துஆ.
இங்க இருந்து மெட்ராஸ்க்கு போறோம், ட்ரெயின்லயோ பஸ்லயோ வேன்லயோ நம்ம போறோம்னு வைங்களேன், நம்முடைய சஃபர் பிரயாணம் எப்படி இருக்கு? மியூசிக் கேட்டே போவோம், அது இல்லைன்னா போன்ல உட்காந்து படம் பார்த்துட்டே போவோம், அப்படி இல்லைன்னா யார்ட்டையாவது சேட் பண்ணிக்கிட்டே போவோம், அப்படி இல்லைன்னா என்ன செய்வோம், யார்ட்டையாவது போனை போட்டு அறுத்துக்கிட்டே போவோம், இல்லைன்னா பறக்க பார்த்துட்டு போவோம். இதான் நம்முடைய பிரயாணங்கள். ஆனா பிரயாணத்தில் நாம் செய்யக்கூடிய துவா கபூல், மக்பூல் ஆகும், நிச்சயமாக மக்பூல் ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை லா ஷக்க ஃபீஹி, சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த துவா கபூல் ஆகும். நம்ம பிரயாணத்துல இருக்கும் பொழுது, டிராவல்ல இருக்கும் பொழுது, பைக்லயோ கார்ல எதுல போனாலும் சரி, நம்ம மனசுக்கு என்னென்ன தோணுதோ அல்லாஹ் விடத்துல, ஏன்னா யாருமே நம்ம பிரயாணம் செய்யும் போது கூட இருக்க போறது கிடையாது. பைக்ல போறோம், தனியா தான் போவோம். பாட்டு கேட்டு போறதை விட, ஹராமான காரியங்களை நம்ம கேட்டுட்டு போறதை விட, அல்லாஹ்விடத்துல நம்முடைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா, அல்லாஹ்விடத்துல துவா கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா, தாவத்துல் முசாஃபிர், அந்த பிரயாணியினுடைய துவா எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமின்றி நம்முடைய துவா கபூலாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிரயாணத்துல நம்ம துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். மூணாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாவத்துல் வாலிதி அலா வலதிஹி, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவா லா ஷக்க ஃபீஹி, சந்தேகமே கிடையாது, கண்டிப்பாக இது கபூலாகும். அதனால நம்ம தாய் தகப்பன்ட்ட துவா வாங்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும், பதுவா வாங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மள நிறைய பேரை பாருங்களேன், தாய் தகப்பனுக்கு வயசாயிடுச்சுங்க, வயசானதுக்கு பிறகு தண்டச்சோறு, நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, போய் சேர மாட்டியா, எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் நம்ம சொல்லி அவங்களை நம்ம சுமையா நினைக்கிறோம். அவங்கள பரக்கத்தான் நம்ம நினைக்கிறதே இல்லை. யாரு பரக்கத்தான் நினைக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா துஆஃபாயிக்கும், உங்க வீட்டுல உள்ள தாய் தகப்பன் தாங்க உங்களுக்கு பரக்கத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வயதான தாய் தகப்பனை பாரமாக நினைக்கிறாங்க. மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு எவ்வளவு திட்டுறாங்க, எவ்வளவு அவங்கள மனசு கஷ்டப்படுத்தி பேசுறாங்க. சில தாய் தகப்பன் நம்ம பிள்ளைகிட்ட பதில் பேசுனா நம்மளை வீட்டை விட்டு விரட்டி விடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. என்ன திட்டினாலும் அவங்க மனசு வருத்தப்படுறாங்க. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தாய் தகப்பனுடைய துவா எப்படி கபூலாகுதோ அவங்களுடைய பதுவாவும் கபூலாகிரும், பதுவாவும் கபூலாகும். நம்ம அம்மா அத்தாவை நம்ம கையேந்தி நீ உருப்பட மாட்ட விளங்க மாட்ட என்று அவங்க சாபம் விட்டாதான் பலிக்கும் கிடையாது. அவங்க மனசு நோகிற மாதிரி அவங்க மனசுல என் பிள்ளை இப்படி என்ன கஷ்டப்படுத்துறானே என்று அவர்கள் நினைத்தாலே அது பதுவா. அந்த பதுவாவே உங்க வாழ்க்கையை அழிச்சு. இப்ப தாய் தகப்பனுடைய மனசு குளிர்றபடி நம்ம நடந்துக்கணும். மனசு குளிர்ற, அவங்க நமக்கு துவா செய்யலாலும் பிரச்சனை இல்லை, அவங்க மனசு குளிர்றபடி நம்ம நடந்துக்கிட்டான், என் பிள்ளை என்ன நல்லா பாத்துக்கான், அதுவே துவா. அந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கும். இப்ப தாய் தகப்பனுடைய துவாவை பெறக்கூடிய மக்களா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய மார்க் அறிஞர், அவங்களுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் யாருங்க? பெரிய பெரிய இமாம்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் யாரு? இமாம் ஷாஃபியை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மறுக்க முடியுமா? அகீதாவா இருக்கட்டும், ஹதீஸா இருக்கட்டும், தப்சீரா இருக்கட்டும், ஃபிக்ஹா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இமாம் ஷாஃபி என்ன சொல்றாரு, இந்த கருத்தை தான் எல்லாரும் எடுப்போம். கோடான கோடி மக்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மதுஹபை ஃபாலோ பண்றாங்க. அவ்வளோ பெரிய இமாம், அவங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? அவங்க தாயினுடைய துவா, அவங்க தாய்க்கு செஞ்ச பணிவிட, இதுதான் அவங்களுடைய வளர்ச்சி. இப்படி எவ்வளவு இமாம்கிற நம்ம சொல்லலாம். மார்க்கத்துல பெரிய பெரிய ஆட்களாக வந்தவங்க தாய் தகப்பனை மதிச்சு அவங்க மனசு குளிர்றபடி நடந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா ரொம்ப போட்டு எதுவுமே யோசிக்க வேணாம். நம்ம அத்தா அம்மாக்கு நல்ல பிள்ளைகளாக நீங்க இருந்து பாருங்க, அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பான். அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம துவா செய்வர்களாக இருக்கணும். பெற்றோர்களாகிய நமக்கு நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் நமக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் பிள்ளைகள் தவறு செய்வாங்க. எந்த பிள்ளை சேட்டை பண்ணாம இருக்கும், எந்த பிள்ளை தப்பு செய்யாம இருக்கும்? பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவங்கள சொல்லி திருத்தணும். சொல்லி திருத்த முடியலையா, முகல்லிபல் குழு, நம்முடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ்விடத்துல தான் இருக்கு. இப்ப அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கணும், யா அல்லாஹ் என் பிள்ளை இப்படி தப்பு செய்யறான், என் பிள்ளை இப்படி மாற்றம் செய்யறான், எனக்கு கட்டுப்படாம நடக்கிறான், யா அல்லாஹ் நீ அவனுக்கு நேர்வழி காமி என்று துவா செஞ்சன்னு வைங்களேன், அதுவே அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு ஆணி வேறாக அமையும். இப்ப பிள்ளைகளை திட்டுறதுனால, பிள்ளைகளை நம்ம ஏசுறதுனால, அதாவது நம்ம வீட்டுல நிறைய பேர் அம்மா தாய் நீ எங்க உருப்பட போற, எங்க விளங்க போற, நீ இப்படி வேலை இல்லாம சுத்துறிய, வெட்டி இல்லாம சுத்துறிய, நீ தான் உருப்படியா, இப்படி நம்மளை கேட்பாங்க. கேட்கும் பொழுது அந்த வார்த்தை எப்போ அல்லாஹ்கிட்ட கபூலாகும் தெரியாது. அவங்க ஒரு அசால்ட்டா பேசிடுவாங்க, பாசம் இல்லாம இருக்காது. மனசுல பாசங்கள் இருக்கும், அன்புகள் இருக்கும், பிள்ளைகள் மீது அக்கறை இருக்கும். அவங்க திட்டுறதெல்லாம் அக்கறையினாலதான் திட்டுவாங்க. ஆனா அவங்க திட்டக்கூடிய அந்த வார்த்தை ஒரு நேரம் இல்ல ஒரு நேரத்துல கபூலானா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் நாளைக்கு வீணா போகுன்றத ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்ம புரிஞ்சுக்கணும்.
தவறு செய்வது இயல்பு. நம் பிள்ளைகள் தவறு செஞ்சாலும் துவா செய்து நம்முடைய பிள்ளைகளை மாற்றணும். பிள்ளைகளை மாற்றக்கூடிய சக்தி நம்மள்ட்ட ஒரு பக்கம் அடிச்சாலும் மிதிச்சாலும் என்ன செஞ்சாலும் கண்டிப்பால மாற்ற முடியாது. துவாவால நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை மாற்ற முடியும். அப்போ மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துவா என்பது லா ஷக்க ஃபீஹின்ன, அதுல எந்த ஒரு சந்தேகம் இடமின்றி அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்து, துவா கேட்பதற்கு ஒரு சிறந்த நேரம் இருக்கு. ஆனா அந்த நேரத்துலதான் நம்ம எல்லாருமே பொடுபோக்கா இருப்போம். இங்க உள்ள மக்களா இருக்கட்டும், இந்த ஊர்ல உள்ளவங்களா இருக்கட்டும், இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களும் அந்த நேரத்துலதான் பொடுபோக்கா இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹீஹான ஹதீஸ பாருங்க. தன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்லு லைலத்தின் இல ஸமாஇ துன்யா. இந்த துன்யாவில் உள்ள முதலாவது வானத்துக்கு அல்லாஹு தஆலா வானத்தில் இறங்கி வருகிறான். அல்லாஹ், ஹதீஸ் நல்ல கவனிக்கணும், அல்லாஹ் இறங்கி வருகிறான். ஹீன யபகா சுலுஸுல் லைலில் ஆகிர். எந்த நேரத்துல, அந்த டைமிங் பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த நேரம் தெரியுமா? தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் இறங்கி வருகிறான். அல்லாஹ் இறங்கி வர்றானா அந்த நேரத்துல தான் நமக்கு ஆழ்ந்த உறக்கம் போகும். அந்த நேரத்துல உலகமே தூங்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு அடியான் எந்திரிச்சு அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல துவா செய்தால் நிச்சயமாக அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க, அல்லாஹ் இறங்கி யகூல், அல்லாஹு தஆலா நம்மளை பத்தி கேட்கிறான். நம்ம தான் அவன்கிட்ட தேவையாகணும். இப்ப அல்லாஹ் நம்மளை கேட்கிறான் பாருங்க. அல்லாஹு தஆலா கேட்பானா? தினமும் அல்லாஹு தஆலா இறங்கி வந்து கேட்கிறான், மன் யதுஊனி, என்னிடத்துல யாராவது துவா செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறீர்களா? ஃபஅஸ்தஜிப் லஹு, அவருடைய துவாவை நான் கபூல் செய்கிறேன். யாரு? இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அவ்வளோ பெரிய அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கிறான். ரெண்டாவது அல்லாஹ் தஆலா கேட்பானா, மன் யஸ்அலுனி, என்னிடத்துல யாராவது தேவை என்று வருகிறீர்கள், உங்களுக்கு என்ன தேவை என்னிடத்துல கேளுங்க. ஃபஉஅதியஹு, உங்க தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன், நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மூணாவதாக அல்லாஹ் கேட்பானா, மன் யஸ்தக்ஃபிருனி, நிறைய பாவம் செஞ்சிட்டீங்க நீங்க, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறீர்களா? ஃபஅக்ஃபிர லஹு, உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா தினமும் 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 டெய்லி அல்லாஹு தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வந்து கேட்கிறான்னா, அந்த தஹஜ்ஜுடைய நேரம் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமான நேரம். அந்த நேரத்தில் துவா செய்தால் அந்த துவா கபூலாகும். என்ன தேவையா இருந்தாலும் சரி, நமக்கு எந்த கவலையா இருந்தாலும் சரி, அந்த தஹஜ்ஜுல எல்லாரும் உறங்கக்கூடிய நேரத்துல நம்ம எந்திரிச்சு துவா கேட்டு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காமிப்பான். இது இந்த ஹதீஸே மிகப்பெரிய சாட்சி. இப்ப தஹஜ்ஜுடைய நேரம் துவா செய்யறதுக்கு ஒரு அற்புதமான நேரம். அடுத்து, சில நபர்கள் எப்படி துவா கேட்கணும்னு நமக்கு தெரியல, ஒரு துவா கேட்கக்கூடிய வரம்பே நமக்கு தெரியல. இப்படி ஒரு 5 நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்ல சொல்றாங்க. இந்த 5 நபர்கள் துவா செய்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. 5 நபர்கள். முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பொதுவா நம்ம சந்தோஷமான காலங்கள்லையும் சோதனையான கஷ்டமான காலங்கள்லையும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடிய மக்களா இருக்கும். ஒரு கஷ்டம்னா அழுது புலம்புறோம், யா அல்லாஹ் எனக்கு அதை கூட இதை கூட, யா அல்லாஹ் இதை நீக்கி கூட, நெருக்கடியா இருக்கு, பண கஷ்டமா இருக்குன்னு புலம்புறோம் அல்லாஹ்விடத்துல. ஆனா அந்த நெருக்கடிகளும் கஷ்டங்களும் நீங்கிட்டு வைங்களேன், அல்லாஹ் மறந்துடுறோம். இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தஅர்ரஃப் இலல்லாஹ், நீ அல்லாஹ்வை நினைச்சு பாரு. ஃபிர் ரிஹா, உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, சிரமங்கள் வரும் பொழுது நீ அல்லாஹ்வை நினைத்து பார். அப்படி நினைச்சு பார்த்தா யஅரிஃபுக ஃபி ஷித்தா, உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹு தஆலா உன்னை நினைத்து பார்ப்பான், உனக்கு உதவியாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப கஷ்டமான நேரத்துல மட்டும் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுட்டு சந்தோஷமான நேரத்துல அல்லாஹ் மறந்தா நம்முடைய எந்த துவாவும் மக்பூலாகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப நம்முடைய துவாக்கள் கபூலாகணும்னா கஷ்டம் துன்பம் இதுல நம்ம எப்படி அழுது அல்லாஹ்விடத்துல கேட்கிறோமோ அதே மாதிரி சந்தோஷமான காலங்களையும் அல்லாஹ்வை நம்ம நினைச்சு பார்த்தா நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நம்ம அல்லாஹ்வை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, அவனே இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வான். இது முதலாவது. ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிப்படையிலேயே பாவமான துவாக்கள் நம்ம கேட்கக்கூடாது. நம்மள நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றோம். அடிப்படையிலேயே பாவமான துவாக்கள், அது பார்த்தா அடிப்படையில் இது ஹராமா இருக்கும், பாவமா இருக்கும், அது அல்லாஹ்விடத்துல எனக்கு தான் கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்தி, ஒரு மனிதனுடைய துவா என்பது கபூலாகும், மாலம் யதுஉ பி இஸ்மின், பாவமான துவாக்கள் அவன் கேட்டால் கபூலாகாது. அவ் கதீஅத்தி ரஹிமி, சொந்த பந்தங்களுக்கு எதிராக துவா செஞ்சா அதுவும் கபூலாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒருத்தர் வந்து துவா செய்யறாரு, யா அல்லாஹ்
நான் சாராயம் குடிக்கணும், மது குடிக்கணும், எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு துவா செய்யறாருன்னு வைங்களேன், அந்த துவா என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. யா அல்லாஹ் எனக்கு வந்து ஒரு 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 விபச்சார பெண்ணை காமி, நான் விபச்சாரம் செய்யணும், எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு துவா செய்யறாருன்னு வைங்களேன், அந்த துவா கபூல் ஆகாது. இப்போ அதுல இதெல்லாம் வந்து அடிப்படையிலேயே தப்பு. நம்மள நிறைய வாலிபர்கள் நான் லவ் பண்றேன், நான் காதலிக்கிறேன், யா அல்லாஹ் எங்க வீட்டுல ஒத்துக்கல, எங்க அம்மா வீட்லயும் ஒத்துக்கல, அவங்க வீட்லயும் ஒத்துக்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அதை வந்து மன்றாடி துவா செய்யறாங்க. அதை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இடத்துல கஷ்டப்பட்டு. ஆனா இது வந்து ஹராம், அடிப்படையிலேயே ஹராம். காதல்ன்றது இப்ப நம்ம வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசுறது பழகிறது காதலிக்கிறது அடிப்படையிலேயே தப்பு, அடிப்படையிலேயே ஹராம். இதை ஹலால் என்று நினைச்சு கொண்டு நம்ம துவா செய்யறோம் பாத்தீங்களா, யா அல்லாஹ் எங்க வீட்டுல ஒத்துக்கல, அவங்க வீட்லயும் ஒத்துக்கல, எப்படியாவது இந்த பெண்ணை நான் நிக்காஹ் செய்தே ஆகணும் யா அல்லாஹ் அப்படி துவா செய்யறது அடிப்படையிலே பிழ. இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றதை தாண்டி மற்ற துவாக்களும் இதனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் இடத்துல கேட்டா நமக்கு நடக்கும், அடிப்படையிலே பிழைங்க, அடிப்படையிலே இது தப்பு, அடிப்படையிலே இது தப்பு. அப்ப அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னன்னா, அடிப்படையிலேயே பாவமான காரியங்களை கொண்டு துவா செஞ்சா அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது, மற்ற துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ரெண்டாவது சொன்னாங்க கத்தியாத்தி ரஹீம், உறவு சொந்த பந்தங்களுக்கு எதிராக துவா செய்யறது. என் மாமியாரு ரொம்ப என்ன கொடுமைப்படுத்துறா யா அல்லாஹ், அவளுக்கு எதிராக நான் துவா செய்யறேன் யா அல்லாஹ், அவரை சீக்கிரம் மௌத்தாக்கிரு, இப்படி துவா செய்யறது. நிறைய மருமக சிரிக்கிறதுக்கு உண்மையிலேயே நடக்குதுங்க. மாமியார பாரமா நினைக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு மாறிட்டாங்க, பெத்த தாய்மார் நினைக்கணும், அது அப்படி மாற்றமா இன்னைக்கு நடக்குது. இப்படி துவா செய்யறாங்க, என் கணவன் எனக்கு மட்டுமே நேசத்துக்குரியவனாக இருக்கணும், அவங்க அம்மா அத்தா தங்கச்சி யாருக்குமே அவங்க சப்போர்ட்டா இருக்கக்கூடாது, என் பேச்சதான் கேட்கணும், இப்படி துவா செய்யறது. பொறாமையினால நம்ம அண்ணன் தம்பி அவன் வியாபாரத்துல அவன் நஷ்டம் அடையணும் யா அல்லாஹ், இப்படி உறவுக்கு எதிராக துவா, இதெல்லாம் அடிப்படையிலே பிழை. நம்ம நண்பனுக்கு எதிராக துவா செய்யறது, வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருப்பான், யா அல்லாஹ் அவன் அப்படியே நிப்பாட்டு, நான் முன்னேறணும், இப்படி இதெல்லாம் அடிப்படையிலே பிழை, பொறாமையினால வரக்கூடியது. இப்ப இந்த துவாக்கள் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. அதே நேரத்துல இதை கொண்டு மற்ற துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுதான் முக்கியமான காரணம், ஹராமான வருமானம். ஹராமான வருமானம் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்ம ذكر الرجل يطيل السفر, ஒரு மனிதரை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரொம்ப தூரம் அவர் பிரயாணம் செய்கிறார், ரொம்ப தூரம் பிரயாணம் செய்த அவருக்கு ரொம்ப களைப்பு, ஆகுபர ரொம்ப அவருக்கு ரொம்ப டயர்டாகி முகம் கை கால்லாம் புழுதி ஆயிடுச்சு, ரொம்ப அழுக்கா இருக்கிறார். ஏன்னா அவ்வளவு தூரம் நீண்ட தூரம் பிரயாணம் சஃபர் செய்யறாரு. இப்பதானே காரு பஸ் பிளைட்லாம் இருக்கு, அப்போ ஒட்டகத்துல தான் போகணும். இப்போ அவ்வளவு களைப்புல இருக்கும் பொழுது யமுத்து எதைஹி இல ஸமா, அவர் வானத்துல கையை தூக்கி அல்லாஹ்விடத்துல கேட்கிறார், யா ரப்பி யா ரப்பி யா ரப்பி என்று அல்லாஹ்விடத்துல அவர் துவா செய்யறாரு. அப்ப அவர்கிட்ட அகீதா கரெக்டா இருக்கு, வானத்துல தான் அல்லாஹ் இருக்கிறான், அந்த அகீதா கரெக்டா இருக்குது, அந்த கொள்கை சரியா இருக்குது, அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாரு. துவா செய்யக்கூடிய இவரை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ மத்அமுஹு ஹராமுன், அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராமு, ஓ மஷ்ரபுஹு ஹராமுன், அவர் குடிக்கக்கூடிய குடிபானம் ஹராமு, ஓ மல்பஸுஹு ஹராமுன், அவர் உடுக்கக்கூடிய உடையும் ஹராமு, ஓ ஊதிய ஃபில் ஹராமி, அவருடைய வருமானமும் ஹராமு, ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு லிதாலிக. இப்படி இருந்தா அவருடைய துவா எப்படிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும், எப்படி அவருடைய துவாவுக்கு பதில் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ நம்முடைய வருமானங்கள் ஹராமான வருமானங்களாக இருந்தா நம்முடைய துவா என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வருமானங்கள் எல்லா வருமானங்கள்லயும் வட்டி கலந்துட்டு, எல்லா இடத்துலையும் வட்டி, மகளிர் சுய உதவி குழு வட்டி, கஷ்டம்னு பேங்க்ல போய் நகையை அடகு வைக்கிறோம், அதுக்கு வட்டி, வீடை ஒத்திக்கி விடுறோம் வட்டி, பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் பணத்தை, 3 லட்ச ரூபாய் பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சா அதுக்கும் வட்டி. இப்படி நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம வட்டியோடு கலந்துட்டோம். இப்படி ஹராமான வருமானம் நம்மளுக்கு இருந்துச்சு வைங்களேன், நம்முடைய துவாக்கள் என்பது கபூல் ஆகாது. இன்னொன்னு என்னன்னா, நம்முடைய மஹல்லால உள்ள ஜமாத்தார்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய தப்பு, பெரிய தப்பு என்னன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல பைத்துல் மால்னு ஒண்ணு இருந்துச்சு. இன்னைக்கு எந்த பள்ளியில பைத்துல் மால் இருக்கு, எந்த மஹல்லால பைத்துல் மால்? கஷ்டப்படுறாங்க, ஒருத்தன் கஷ்டப்படுறான், அர்ஜென்ட்டா 1 லட்ச ரூபா வேணும்,
கொடுக்கறது யார் இருக்கா? சொந்தக்காரன்ட்ட கேட்டா அவன் இல்லைன்னுவான், ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டா வச்சுக்கிட்டே இல்லைன்னுவான். அப்ப அவங்க எங்க போவாங்க? அர்ஜென்ட்டா டக்குன்னு பணம் வரணும்னா நகையை அடகு வச்சு 1 லட்சம் ரூபாய் எடுத்துடலாம் பேங்க்ல, அதனால அங்க போறாங்க. மகளிர் சுய உதவி குழுல கேட்டா ஒரு வாரத்துல கிடைச்சிரும், உடனே கிடைக்குது. இப்படி உடனே உதவி செய்யக்கூடிய பைத்துல் மால் நம்மள்ட்ட இல்ல. அது போல வட்டி இல்லாம கடன் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் இன்னைக்கு குறைவு இல்ல. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சமுதாய வழி தவறி போகுமா போகாதா? வட்டியின் பக்கம் செல்வதற்கு காரணமே யாரு? அந்த சமுதாயத்தில் உள்ள அமீர்கள், தலைவர்கள், அந்த மஹல்லால உள்ள உலமாக்கள், ஆலிம்கள் இதை ஏற்படுத்தணும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்படுத்தினாங்களே, கஷ்டம் வரும்பொழுது தூக்கி வாரி கொடுத்தாங்களே பைத்துல் மால்ல இருந்து, வட்டி இல்லாத கடனாக கொடுத்தார்களா இல்லையா? அப்படி பைத்துல் மால் என்ற ஒரு அமைப்பு இன்னைக்கு இல்லவே இல்லை. அப்படி இருந்தால் இந்த வட்டி போன்ற கொடுமையிலிருந்து நம்ம என்ன செய்யலாம்? பாதுகாப்பு பெறலாம். ஆனா அது நம்மள்ட்ட என்ன செய்யல இல்ல. அப்போ ஹராமான வருமானங்கள் என்பது நம்மள்ட்ட இருந்தா நமக்கு என்ன செய்யாது? நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நம்ம துவா செய்யறோம்னு வைங்களேன், நம்ம துவா செய்யறோம், துவா செஞ்ச உடனே நாளைக்கே கபூலாகும் நினைக்க கூடாது. இன்னைக்கு துவா செஞ்சா அடுத்த 1 மணி நேரத்துல நடக்கணும், இன்னைக்கு துவா செஞ்சா நாளைக்கு நடக்கணும், ஒரு வாரத்துல எனக்கு கிடைக்கணும். நம்ம வச்ச ஆள் இல்லைங்க அல்லாஹ், அல்லாஹ் வச்ச ஆள் தான் நம்ம தான் அபுது, நம்ம தான் அல்லாஹ் இடத்துல தேவையாகணும். அவன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய, எப்ப தரணும் எப்ப கொடுக்கணும் என்பது அவனுக்கு தெரியும். நம்ம அவனுக்கு ரூல் போடக்கூடாது, உடனே எனக்கு கிடைக்கணும், உடனே தரணும். இப்படி கேட்டாலும் நம்முடைய துவா கபூலாகாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, யுஸ்தஜாபு லி அஹதிக்கும் மா லம் யஅஜல். ஒரு மனிதன் அவசரப்படாத வரை அவனுடைய துவா கபூலாகும். அவசரப்பட்டுட்டானா அவனுடைய துவா கபூலாகாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனுஷன் எப்படி அவசரப்படுவான் சொல்றாங்க, யகூலு தஅவுது, நான் என்னுடைய தேவைகளை நான் கேட்டேன் அல்லாஹ்விடத்துல, நான் என்னுடைய தேவைகளை கேட்டதுக்கு பிறகு ஃபலம் யுஸ்தஜிபுலி, ஆனா அது கபூலாகவே இல்ல, அல்லாஹ் இன்னுமா கொடுக்கறான், இன்னும் கொடுக்காமலே இருக்கானே அப்படின்னு சொல்றான்னு வைங்களேன். இதான் அவசர புத்தி. இந்த அவசர புத்தி இருந்தால் நம்முடைய துவா என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப துவா கேட்கணும். அதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. நீங்க அல்லாஹ்விடத்துல உதவி கேட்டால் அதுக்கு அடிப்படையே பொறுமை. அல்லாஹ்கிட்ட துவா கேட்டு அடுத்து எப்படி இருக்கணும்? சபுர், பொறுமையா இருக்கணும். அவன் எப்ப தாரானோ அப்ப நிச்சயமாக தருவான். அந்த தரக்கூடிய நேரமும் சிறந்த நேரமாக இருக்கும். கரெக்டான நேரத்துல கரெக்டான சமயத்துல அல்லாஹ் தருவான். ஏன்னா அவன் இலாஹ், அவன் இறைவன். நமக்கு எப்ப தேவை, எப்போ நல்லது கெட்டதுன்றது அவனுக்கு தெரியும். அவன் தரக்கூடியவன், அவன் கரெக்டா தருவான், நேரத்துல தருவான். நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். துவா என்பது அதுக்கு அடிப்படை என்னது? சபுர், பொறுமை. அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன செய்யாது? நம்முடைய துவாக்கள் கபூலாகாது. அடுத்து கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல சில பேர் இப்படி கேட்பாங்க, யா அல்லாஹ் நீ விரும்பினா தா, இல்லைன்னா வேணாம். நீ விரும்பினா தா. அதாவது மனுஷங்கள்ட்ட கேட்கலாங்க, உங்களால முடிஞ்சா கடன் தாங்க அப்படின்னா வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இவர் இல்லைன்னா வேற யார்ட்டே போலாம். உங்களால முடிஞ்சா உதவி செய்யுங்க அப்படின்னா இவர் இல்லைன்னா வேற யார்ட்ட போலாம். அதே மாதிரி அல்லாஹ்ட்ட போய் நிக்க கூடாது. அல்லாஹ்ட்ட போய் நீ உன்னால முடிஞ்சா கொடு அப்படின்னு கேட்டா வேற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அர்த்தம், வேற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா முஸ்லிம்களாகிய நம்முடைய பெரிய அக்கீதா என்ன? தேவையை பூர்த்தி செய்யவும் அல்லாஹ்வை தவிர வேற யாருமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாத்தீங்களா, வானத்துல ஒரு பறவை பறக்குதுங்க, அந்த பறவையை பறக்க விடாம அல்லாஹ் நிப்பாட்டினான். அந்த பறவையை பறக்க வைப்பது யார் என்ற கொஸ்டின் அல்லாஹ் எழுப்புறான். அப்படின்னா என்ன? என்னாலதான் முடியும், வேற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. இந்த உலகத்துல என்ன நடக்கணும், என்ன செய்யணும்ன்றது அது நான் தான் தீர்மானிப்பேன், நான் தான் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவேன், வேற ஆப்ஷனே இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆப்ஷன் வச்சு அல்லாஹ் நீ உன்னால முடிஞ்சா கொடு அப்படின்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா தஆ அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் ஃபல் யஸிமில் மஸ்அலதி, கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் உறுதியாக கேளுங்கள். கேட்கும் போது, யா அல்லாஹ் என் தேவையை உன்னை என்று வேற யாரும் நிறைவேற்ற முடியாது, நீ தான் என்னுடைய தேவைகளையும் என்னுடைய கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் போக்கணும் என்று உறுதியாக கேட்கணும். இப்படி கேட்டாதான் நம்முடைய துவா உடனே அல்லாஹ்விடத்தில் மக்பூல் ஆகும், கபூல் ஆகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யகூலன்ன, இப்படி கேட்றாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல்லாஹும்ம இறைவா இன் ஷிஅத ஃபஅதீனி, நீ நாடுனா எனக்கு தா, உன்னால முடிஞ்சா எனக்கு கொடு, இப்படி கேட்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இப்ப எப்படி கேட்கணும்? அல்லாஹ்விடத்துல உறுதியாக கேட்கணும், உறுதியோட கேட்கணும். யா அல்லாஹ் நீ தான் எனக்கு தந்தாகணும் என்று உறுதியோடு கேட்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக தருவான், நிச்சயமாக தருவான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இப்ப இது போன்ற இந்த துவாக்களுடைய நிபந்தனைகள், இதனுடைய சிறப்புகளை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இப்படி துவா செய்யக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதிகமாக அல்லாஹ்கிட்ட கேளுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கு. படிக்கணும், வேலைக்கு போகணும், நிறைய நிறைய இலக்குகள் இருக்கு, நிறைய ஆசைகள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு. நம்மள்ட்ட உழைப்பு மட்டுமே இங்க போதாதுங்க. உழைக்கிறோம், நல்ல படிக்கிறோம், நல்ல முயற்சி செய்யறோம், அது மட்டுமே போடாது. அல்லாஹுடைய நாட்டம் இருக்கணும். நம்ம கடுமையா உழைக்கிறோம், ஆனா அல்லாஹுடைய நாட்டம் இருந்தாதான் நம்ம இலக்கை நம்ம அடைய முடியும். அல்லாஹுடைய நாட்டம் எப்ப கிடைக்கும்? துஆ. அதுக்குதான் துஆ. அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம உழைப்பு, நம்முடைய முயற்சி இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் நாடிட்டன்னா நம்ம இலக்கை நம்மளால அடைய முடியும். இப்போ அதிகமாக உழைக்கிறத தாண்டி நம்ம துஆ செய்து கொண்டே நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். எந்த துஆவும் வீணானது அல்ல. நம்ம நினைக்கிறோம் காலந்தொட்டு காலமா கேட்டுக்கிட்டே இருக்கும், எங்க நடக்குது, எங்க அல்லாஹ் கபூல் செய்யறான், நம்ம அப்படி நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை சொன்னாங்க. நீங்க துஆ செய்றீங்க, துஆ செய்தால் அல்லாஹ் ஒன்னு அந்த துஆவை உங்களுக்கு கபூலாக்கி தந்துருவான், கொடுத்துருவான். ஒரு தேவைக்கு அல்லாஹ்ட்ட போய் நிக்கிறோம், அந்த தேவை நிறைவேறும். ஒருவேளை சப்போஸ் அந்த தேவை நிறைவேறவில்லை என்றால், இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நமக்கு வரக்கூடிய முசீபத்துகளை அந்த துஆவை கொண்டு தடுத்து வைப்பான். நமக்கு ஏதாவது ஒரு தீமை வருதுன்னு வைங்களேன், அந்த தீமையை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்ல இத்தனை காலம், அந்த துஆவை கொண்டு நமக்கு வரக்கூடிய முசீபத்துகள், பிரச்சனைகள், கஷ்டங்களை அல்லாஹ் தடுத்து வைப்பான். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த துஆவுடைய நன்மைகளை நாளை ஆகிரத்தில் அல்லாஹ் தஆலா சேமித்து வைத்து நமக்கு கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப எந்த துஆவும் வீணு கிடையாது. தினமும் நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அப்படி தரலன்னா ஏதாவது ஒரு விதத்துல இருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு நிச்சயமா கொடுப்பான். ஒன்னு ஆகிரத்தின் நன்மையாக இருக்கும், அல்லது நமக்கு வரக்கூடிய முசீபத்துகள், பிரச்சனைகள் எல்லாம் தடுத்து வைப்பான், அல்லது நமக்கு கொடுத்துருவான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல அதிகமாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடிய மக்களாக நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.